ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். கனமழையால் தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள மக்களை மீட்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சார்லஸ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழக அரசு முதற்கட்டமாக என்ன மாதிரியான துரித நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க? பொதுமக்களை எங்கெங்கெல்லாம் தங்க வைக்கிறதுக்கு முதற்கட்ட நடவடிக்கை மேற்கொண்டிருக்கீங்க? திடீரென்று எதிர்பாராத மழை, கடுமையான மழை பெய்ததன் காரணமாக பல இடங்களில் மக்கள் வெளிவர முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. அந்த மக்களை மீட்கின்ற பணிகளை இன்றைக்கு அரசின் மூலம் செய்வதற்கான பணிகளை செய்கிறோம். அதுபோல இன்றைக்கு தாழ்வாரத்தில் இருக்கின்ற மக்கள்களை பள்ளிக்கூடங்கள் அதுபோல கல்யாண மண்டபங்களில் தங்க வைத்து அவர்களுக்கான உணவுகளை வழங்கி முதல் நிவாரணமாக அதை செய்வதற்கான உத்தரவை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த உத்தரவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இது எல்லாமே எல்லா பகுதியுமே தீவு போல் நீங்க சொல்றது வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்கு. எந்த பக்கமும் யாரும் போக முடியல, மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இருக்கப்ப அதிகமான படகுகளை இது போன்று இயக்கி உள்ளவர்களை மீட்பதற்கும் அதே போல உணவுப் பொருட்கள் கொடுப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கொடுப்பதற்கும் எதுவும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கோமா? இல்ல, தொடர்ந்து மீன்வளத்துறையின் மூலம் படகுகள் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதுபோல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்காங்க. அந்த வகையில் அதை வண்டிகள் லாரிகள் மூலம் கொண்டு வர்றதுல சற்று தொய்வு இருக்கின்றது. என்ன காரணம் என்றால் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு லாரி செல்வதில் பல்வேறு இடைஞ்சல் இருக்கின்றது. அதெல்லாம் சரி செய்து படகுகளை அனுப்புகின்ற வழிகளை, படகுகள் மூலம் அந்த மக்களை காப்பாற்றுகின்ற வழிகளை நாங்கள் செய்து வருகிறோம். பொதுமக்களை இப்ப உடனடியாக இப்ப இரவு நேரத்தில் மீண்டும் அவர்கள் போக்குவரத்துல இருந்து வெளில அவங்க சாலை துண்டிக்கப்பட்டிருக்கு. எல்லா பக்கமும் அவங்க ஒரு தீவு போல அவங்களே உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படி மீட்க போறோம்? எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் இருக்கின்றோ அந்த பகுதியில் இருக்கின்ற உள்ளாட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதிகள் அதுபோல இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தவர்களுக்கு தகவல் சொல்லி அவர்கள் சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேரையும் பயன்படுத்தி அவர்களை காப்பாற்றி அரசு அதிகாரிகளோடு அவர்களை காப்பாற்றி எங்கிருந்தாலும் அவர்களுக்கு உணவு வழங்கி அவர்களை பாதுகாப்பான வழிகளை செய்ய வேண்டும் என்ற வகையில் நடவடிக்கைகள் எடுத்து வருவோம். 3 நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கு. உங்களுக்கு எதுவும் கூடுதலா, அதாவது ஹெலிகாப்டர் இது போன்ற வசதிகள் எதுவும் தேவைப்படுதா? என்ன மாதிரி இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள போறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் இது தொடர்பாக கலந்து ஆலோசித்திருக்கீங்களா? இதற்கான நடவடிக்கைகளை இதற்கான குழு இன்றைக்கு ஆய்வு செய்து எந்த வகையில் அவர்களுக்கு உணவுகள் எல்லாம் வழங்குவதற்கான வசதிகளை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கான நடவடிக்கைகளை வேகமாக எடுத்துக்கொண்டு வர்றாங்க. அதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகமும் அதற்கான நிர்வாகத்திற்காக முதலமைச்சர் அவர்களால் அனுப்பப்பட்டிருக்கின்ற IAS அதிகாரிகளும் சேர்ந்து அந்த பணிகளை செய்து வருகிறார். இந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி MP அவர்களும் தூத்துக்குடி வந்துவிட்டார்கள். தூத்துக்குடியில் கடுமையான பாதிப்பு இருக்கின்றது. அந்த பாதித்த பகுதிகளை அத்தனையும் இன்றைக்கு சுற்றி அதை காப்பதற்கான வழிவகைகளை காண்கின்ற வகைகளை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் நாங்களும் எந்தெந்த பகுதிக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கின்றது அதை சரி செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையில் ஆய்வு செய்கின்ற வகையில் செல்கின்றோம். முக்கியமாக இப்ப தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து ஏற்கனவே இதற்கான சிறப்பு IAS அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க. இந்த பகுதியில் தீவு போல் காட்சியளிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக மீட்டு அவர்களுக்கு உரிய உணவுகள் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாரோன் ஏரலிலிருந்து சார்ல்ஸ். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.